தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். தீர்த்த யாத்திரையில லோமச மகரிஷியுடன் பயோஷ்ணி நதிக்கரையை அடைந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த பயோஷ்ணியில ஜலத்தை மட்டுமே உணவாக உட்கொள்கிறார் யுதிஷ்டர். அந்த இடத்துல லோமசர் சொல்றாரு, இந்த இடத்துல கயன் அவன் யாகம் செய்து இந்திரன் திருப்தி செய்யப்பட்டான் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, இங்கே இந்திரனோடு சேர்ந்த தேவர்களும் பல பெரிய யாகங்களை செய்தார்கள். அந்த கயன் செய்த யாகம் 7 யாகங்கள் சொல்றார். எப்படிப்பட்டது அப்படின்னா, அதுல கொடுக்கப்பட்ட தட்சணைகள் அதை இவ்வளோ அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. எப்படி இந்த பூமியில் இருக்க மணலை எண்ண முடியாதோ, வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களை எண்ண முடியாதோ, இந்த மழை பெய்யும் போது அந்த நீர் தாரைகள், இந்த தூறல் விழுது இல்லையா, அதை எண்ண முடியாதோ, அந்த மாதிரி கயனுடைய யாகத்தில் கொடுக்கப்பட்ட தட்சிணையை எண்ண முடியாது. நான் சொல்றத வேணா கணக்கு வச்சுக்கலாம், ஆனா அவன் கொடுத்த தட்சிணையை யாராலும் எண்ண முடியாது. இந்த பயோஷ்ணியில ஸ்நானம் செய்கிறவன் அவன் எல்லா பாவத்தையும் உதறி தள்ளுவான். நீ உன்னுடைய பிராதாக்களுடன் சேர்ந்து இங்கே ஸ்நானம் செய்வாய் அப்படின்றாரு. அதே மாதிரி யுதிஷ்டரும் பயோஷ்ணி நதியில் ஸ்நானம் செய்கின்றார். அதன் பிறகு வைதூரிய பர்வதம்னு சொல்றாங்க, அது ஒரு மலை. அதை ஒட்டி இருக்கின்ற நர்மதை என்று அழைக்கப்படுகின்ற மகாநதி, அங்க போறதுக்காக புறப்படுகின்றார்கள். அந்த நதியை அடைந்தவுடன் லோமச மகரிஷி சொல்றார், இதை அடைந்தால் மனிதன் எல்லா பாவங்களாலும் விடப்படுகின்றான். அந்த இடத்தோட பெருமையை சொல்றார். எந்த இடத்துல இந்திரன் அஸ்வினி தேவர்களோட ஒன்றாக நேராக சோமபானம் பண்ணினானோ, மகா தபஸ்வியான ஸ்வயனர் அவர் அந்த இந்திரன் விஷயத்துல கோபம் கொண்டாரோ, அதே முனிவர் அந்த இந்திரனை அசையாம இருக்கும்படி செய்தாரோ, எந்த இடத்துல அந்த ஸ்வயனர் சுகன்யை என்ற ராஜபுத்திரியை மனைவியாக அடைந்தாரோ, அஸ்வினி தேவர்களையும் சோமபானம் செய்கிறவர்களாக செய்தாரோ, அதோ அந்த இடம் இங்குதான் இருக்கு அப்படின்றார். அப்ப யுதிஷ்டர் கேட்கிறாரு, இந்திரனையே நிறுத்திட்டாரா? மகா தபஸ்வி அந்த ஸ்வயனர் எதற்காக கோபம் கொண்டார்? அஸ்வினி தேவர்களுக்கு சோமபானம் செய்பவர்களாக எப்படி செய்தார்? இதையெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்றாரு. இப்போ லோமச மகரிஷி ஸ்வயனருடைய சரித்திரத்தை கூறுகின்றார். பிருகு மகரிஷி அவருக்கு ஸ்வயனர் அப்படின்ற ஒரு புத்திரர் உண்டானார். அவர் நீண்ட காலம் தவம் செய்கின்றார். அது எப்படின்னா, கம்பம் மாதிரி ஒரே இடத்துல நின்று நீண்ட காலம் தவம் செய்கின்றார். அதனால அவரை சுற்றி செடி கொடிகள் எல்லாம் படர்ந்து விட்டது. இந்த கரையான்கள் எல்லாம் புற்று வேற கட்டி விட்டது. அதுக்குள்ளேயே அவர் பயங்கரமான தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அது ரொம்ப காலமா தவம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அந்த சர்யாதி அப்படின்ற ஒரு அரசன், அவன் என்ன பண்றான், ஃபேமிலியோட விளையாடுவதற்காக கானகத்துக்கு வருகிறான். அவனுக்கு 4000 மனைவிகளாம். ஆனா ஒரே ஒரு புத்திரி, அவ பேர் சுகன்யை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே அரசன் அவன் பாட்டுக்கு அங்க மனைவிகளோட அங்க கானகத்தில் சுற்றிட்டு இருக்கான். இவனுடைய பெண் சுகன்யை இருக்கா இல்லையா, அரசகுமாரி. அரசகுமாரின்னா கேட்கணுமா, ஏராளமான நகைகள், விதவிதமான பட்டாடைகள் அதெல்லாம் உடுத்தி கொண்டு தோழிகளோடு சேர்ந்து அவளும் அந்த காட்டில் சுற்றி வரா. அங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான மரம் செடி கொடிகள்லாம் இருக்கின்ற, அதில் விதவிதமான மலர்கள், நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடிய மலர்கள், அந்த பூவெல்லாம் பறிச்சுக்கின்னு அவளுடைய தோழிகளோட அவள் அங்கே காட்டில் சுற்றிட்டு வரா. அந்த மரக்கிளைகளை எல்லாம் உடைச்சிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு புற்று இருக்கின்றது. என்ன பண்ணுறா, அந்த இடத்துல அவள் விளையாடிட்டு இருக்கும்போது ஸ்வயனர் என்னதான் புற்று சுற்றி இருந்தாலும் அவர் கண்கள் இருக்க இடத்துல ஒரு சில ஓட்டைகள் இருக்க போல இருக்கு. அதன் வழியாக இந்த சுகன்யை பார்க்கிறார். அதை பார்த்த உடனே அவர் மனசுல ஒரு ஆனந்தம் உண்டாகின்றது. ஒரு மின்னல் மாதிரி அவளை பார்க்கிறார். இப்ப என்ன பண்றா, இந்த சுகன்யை ஏதோ தெரியல அறிவு மயங்கி விட்டது. ஒரு முள்ளு குச்சியை எடுத்து அந்த ஓட்ட வழியா ஸ்வயனருடைய கண்கள் தெரிகின்றது இல்லையா, இது என்ன அப்படின்னு சருக்குன்னு குத்திட்டான். இப்படி கண்ணை குத்தின உடனே ஸ்வயனருக்கு ஏற்கனவே அவர் ரொம்ப கோபம் உள்ளவர். இப்படி குத்தின உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவர் என்ன பண்றார், இந்த சர்யாதி அவர் சேனைகளோட வந்திருக்காரு இல்லையா அரசன். ஏன்னா அரசன் எங்க போனாலும் படைகள் கூட வரும். அதே மாதிரி காட்டுக்கு அவர் போயிருக்கார் குடும்பத்தோட அப்படின்னும் போது ஏராளமான படைகள் வந்திருக்கின்றன. அவங்களுடைய மல ஜலங்களை கட்டிவிட்டார் அப்படின்றாங்க. அதனால அவங்களுக்கு அந்த 1 and 2 வராது. இதனால எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த அரசன் என்ன பண்றான், அவருக்கு இங்க அந்த ஸ்வயனர் இருக்கார் அப்படின்றது தெரியும். இந்த தபம் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்வயனர் அவருக்கு நீங்க யாரோ தெரிஞ்சோ தெரியாமலோ தீங்கு பண்ணியிருக்கீங்க, உடனடியாக எனக்கு சொல்லுங்க அப்படின்றாரு. அந்த சைனியங்கள்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, பாவம் இல்லைங்க
அப்படி என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஒன்றா வேற ஏதாவது முயற்சி செய்து கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்களை எல்லாம் கூப்பிடுறார். நல்லதனமாக கேட்குறார், மிரட்டி கேட்குறார். அவங்களுக்கும் பாவம் ஒன்றும் தெரியவே இல்லை. இதில் அந்த சைன்யம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது அவளுடைய பெண் சுகன்யை வரா. அப்பா, நான் தான் இந்த இடத்துல அப்படியே விளையாடிட்டு வரும்போது அந்த புத்துக்குள்ள ஜுவலிக்கிற மாதிரி ஒரு பிராணி இருந்தது. ஒருவேளை அது மின்மினி பூச்சியோ அப்படின்னு நான் தான் பக்கத்தில் போயிட்டு அதை குத்திட்டேன் அப்படின்றான். இதை கேட்ட உடனே பதறி போயிட்டு சரியாதி நேராக அந்த புத்தை நோக்கி போகிறான். இந்த சுகன்யை ஒன்று சொல்றா பாருங்க, ஜுவலிக்கின்ற ஒரு பிராணி அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து சூரியன் சந்திரன் மாதிரி ஒளி மிகுந்தவராம். அந்த புற்றுக்குள்ளேயே இத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த தவ வலிமைன்னு இருக்கு இல்லையா, அதனால அப்படிப்பட்ட ஒரு ஒளியுடன் பிரகாசிக்கின்றார். அவர் நேராக அந்த புற்றுக்கிட்ட போயிட்டு ஸ்வயனரை வணங்கி, இல்லை அவ சின்ன பொண்ணு, தெரியாம உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீங்கு செஞ்சுட்டா, அதை நீங்க பொறுத்துக்கணும் அப்படின்றார். அப்போ ஸ்வயனர் என்ன சொல்றாரு, அந்த அரசனை பார்த்து, இந்த பெண்ணுக்கு வந்து அகங்காரம் அதிகமாயிடுச்சு, அதனால தான் அவமரியாதை செய்கிற மாதிரி என்னை குத்திட்டா. சரி, நான் வந்து உன் பெண் செய்ததை பொறுத்து கொள்கிறேன், ஆனால் அந்த பெண்ணையை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்றார். இந்த ராஜா என்ன பண்றார், கொஞ்சம் கூட யோசிக்காம அவ்வளவுதானே அப்படின்ட்டு தன்னுடைய மகள் சுகன்யை அவளை வந்து சுவயனருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறார். கொடுத்துட்டு இவர் வந்து சைன்யத்துடன் மனைவிகளுடன் ராஜ்யத்துக்கு போயிடுறார். இங்க பாருங்க, இவர் வந்து நீண்ட காலம் தவம் செய்து வருபவர், வயதில் மூத்தவர், வயோதிகம் அடைந்து விட்டார். ஆனாலும் இந்த சுகன்யை தன்னுடைய கணவன் அப்படின்றதுனால அன்புடனும் அடக்கத்துடனும் ஒரு மனைவியாக பணிவிடை செய்து வருகின்றார். கொஞ்ச காலம் போன பிறகு இந்த அஸ்வினி தேவர்கள் அந்த பக்கமாக வரும்போது இந்த சுகன்யை வந்து ஆற்றில் நீராடி கொண்டிருக்கின்றாள். அவளை பார்த்த உடனே அவளுடைய அழகில் இவர்கள் மயங்கி விட்டார்கள். அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ யாருக்கு சொந்தம், இந்த காட்டுல நீ என்ன பண்ற, உண்மையை சொல்லு அப்படின்ன உடனே அவள் சொல்றா, நான் வந்து சரியாதி அரசனின் புதல்வி, ஸ்வயனருடைய மனைவி, என் பெயர் வந்து சுகன்யை அப்படின்றா, நான் என் கணவரை அனுசரிப்பவள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அஸ்வினி தேவர்கள் கேட்குறாங்க, இந்த பர்மா, உங்க அப்பா உன்னை கல்யாணம் பண்ணி இப்படி காட்டில் விட்டுட்டு போயிருக்கார், இந்த காட்டிலேயே அப்படியே மின்னல் அடிக்கிற மாதிரி நீ இருக்க, அழகானவளே, தேவர்களில் கூட உன்ன மாதிரி யாருமே கிடையாது, எந்த விதமான நகையும் இல்லாம, சிறந்த ஆடைகளும் இல்லாமையே, எந்த அலங்காரமும் இல்லாமல் நீ இந்த காட்டையே பிரகாசிக்க வைக்கிற, நீ மட்டும் வந்து நல்ல நகைகள் பட்டாடைகள் இதையெல்லாம் உடுத்தி கொண்டிருந்தால் எப்படி பிரகாசிப்பன் யோசிச்சுப்பார். இப்படி அழுக்கும் சேருமா இருந்தா எங்க நீ பிரகாசிக்கிறது, இப்படியெல்லாம் இருந்தும் எதுக்காக நீ இந்த மூப்பினால் தளர்ந்தவர் அவரோட இருக்க, அதனால நீ என்ன பண்ற, அந்த ஸ்வயனரை விட்டுட்டு எங்க 2 பேருக்குள்ள யாரையாவது ஒருவரை கணவனாக ஏற்றுக்கொள் அப்படின்றாரு. இந்த கணவனுக்காக, இந்த வயதான கணவனுக்காக, மூப்பால் தளர்ந்து போன கணவனுக்காக உன்னுடைய இளமையை வீணாக்காதே அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்றா, நான் என்னுடைய கணவனிடத்தில் பற்றுதல் உள்ளவள், என்னெல்லாம் நீங்க இந்த மாதிரி சந்தேகப்படாதீங்க அப்படின்ன உடனே இப்போ இந்த அஸ்வினி தேவர்கள் சொல்றாங்க, சரி, நாங்கள்லாம் தேவ வைத்தியர்கள், நாங்கள் என்ன பண்ணுறோம், உன்னுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து நல்ல இளமை உள்ளவராகவும் அழகு பொருந்தியராகவும் நாங்கள் மாற்றுறோம். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, எங்கள் 2 பேர், அதுக்கப்புறம் உன்னுடைய கணவர், இந்த 3 பேரில் யாரையாவது ஒருவரை கணவனாக ஏற்றுக்கொள் அப்படின்றாரு. இதை வந்து நீ உன் கணவரை கூட ஆலோசனை பண்ணி நீ முடிவு செய் அப்படின்றார். அதே மாதிரி சுகன்யை கணவர்கிட்ட வரா, இந்த மாதிரி வந்து அஸ்வினி தேவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ன உடனே அவர் யோசிச்சுட்டு அதுக்கு என்ன அப்படியே செய்யலாம் அப்படின்றாரு. அவள் உடனே அஸ்வினி தேவர்கள் கிட்ட வந்து அந்த மாதிரியே செய்யலாம் அப்படின்ன உடனே அந்த அஸ்வினி தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, சுகன்யை பார்த்து, உன்னுடைய கணவர் அவரை வந்து இந்த ஜலத்திலே முழுகச் செய் அப்படின்றாங்க. அதே மாதிரி அவரும் அந்த ஜலத்துக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த அஸ்வினி தேவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் அந்த நீரில் இறங்குகின்றார்கள். ஒரு முகூர்த்த காலத்துக்கு பிறகு 3 பேரும் அந்த நீரில் முங்கினவங்க மேலே எழும்பி வராங்க. 3 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, இளமையோடு இருக்கிறார்கள். அதே மாதிரி ஏராளமான நகைகளையும் அணிந்து கொண்டு ஒரே மாதிரி 3 பேரும் அந்த தடாகத்திலேருந்து வெளில வராங்க. இப்போ 3 பேரும் ஒன்றா சொல்கிறாங்க, எங்களுக்குள்ள யாராவது ஒருத்தரை நீ வந்து இஷ்டப்பட்டு கணவனாக தேர்ந்தெடுத்து கொள்வாய் அப்படின்றாங்க.
அஸ்வினி தேவர்களில் ஒருத்தரை, அப்படி இல்லைன்னா ஸ்வயனரையோ, யார்கிட்ட உனக்கு விருப்பம் அதிகமாக இருக்கின்றதோ அவரை நீ கணவனாக தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்றாங்க. இப்போ சுகன்யை அந்த 3 பேரையும் பார்க்குறா. ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே மாதிரி ஆடை அணிகலன்கள் இருந்தாலும் தன்னுடைய மனசுக்கும் புத்திக்கும் யார் தன்னுடைய கணவர் அப்படின்றது அவளுக்கு தெரியுது. இவர்தான் தன் கணவராக இருக்க வேண்டும் அப்படின்னு இவரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்றா. அங்க பார்த்தா அவர்தான் ஸ்வயனர். இப்போ ஸ்வயனருக்கு ரொம்ப சந்தோஷம். மனைவி தன்னையே தேர்ந்தெடுத்து விட்டாள் அப்படின்றது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த இளமை அதெல்லாம் மறுபடியும் கிடைத்து விட்டது அப்படின்றது. இப்போ அஸ்வினி தேவர்களை பார்த்து சொல்றார், வயசானவனான நான் உங்களால் மறுபடியும் இளமை திரும்ப பெற்றேன், இவளையும் மறுபடியும் மனைவியாக அடைந்தேன். அதனால இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த தேவராஜன் இந்திரன் அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களை சோமரசம் பருகச் செய்வேன் அப்படின்றாரு. இதை கேட்டு அஸ்வினி தேவர்களும் ரொம்ப சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் இங்க காட்டுல ஸ்வயனரும் சுகன்னியும் தேவர்கள் மாதிரி சந்தோஷமா வாழ்ந்து வருகின்றார்கள். இப்போ சரியாதிக்கு இந்த செய்தி போது, ஸ்வயனர் அவர் மருமகன் இளமையை அடைந்தார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய சேனையோட ஆசிரமத்துக்கு வரும்போது ஸ்வயனரும் சுகன்யையும் ஒரு தேவகுமாரன் தேவகுமாரி மாதிரி இருக்காங்க அப்படின்றத பார்த்து அப்படியே இந்த பூமியே நமக்கு கிடைச்சிட்டா மாதிரி அவ்வளவு சந்தோஷம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு வயதான ஒரு தவசி அவருக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றார். என்னதான் அவர் தவ வலிமையில் சிறந்தவர் மகரிஷி அப்படின்னாலுமே ஒரு வயசானவருக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தமே அப்படின்ற ஒரு வருத்தம் அவர் மனசுல இருக்கத்தான் செய்யும். ஆனா இன்னைக்கு மறுபடியும் அவர் இளமையை அடைந்தார் அப்படின் போது அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு. இப்போ ஸ்வயனர் என்ன சொல்றாரு, ராஜா நான் உனக்காக ஒரு யாகம் செய்கிறேன், அதற்கான பொருட்களை எல்லாம் நீ தயார் பண்ணு அப்படின்றாரு. அதே மாதிரி அந்த யஜ்ஞம் என்னைக்கு செய்ய போறாங்களோ அன்னைக்கு ஒரு உத்தமமான யாகசாலையை கட்டுகின்றான். அதுல தேவையான பொருட்களை எல்லாம் கொண்டு குவிக்கின்றான் சரியாதி. ஸ்வயனரும் அந்த யாகத்தை செய்து முடிக்கின்றார். அந்த யாகத்துல என்னென்ன அதிசயங்கள் நடந்தது அப்படின்றத லோமச மகரிஷி இப்போ யுதிஷ்டருக்கு சொல்ல போகின்றார். மீண்டும் அடுத்து இணைந்திருப்போம். வணக்கம்.